ளுக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லார்ட், தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பின் உள்ளம் ஊழியங்கள் சாட்சி மிஸ்ஸஸ் ரெஜிலா இன் கன்னியாகுமரி மாவட்டம். சோதரம்பா, அந்த இடத்துல 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. சகோதரர் ஆஸ்பத்திரிக்கு வந்த நேரத்தில் அன்போட நம்பரை பார்த்து ஃபோன் அடிச்சுட்டு, அப்போ எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும், அவங்க இதை எடுத்து வாங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பேசி எடுத்துகிட்டு போயிட்டோம். 2 வருஷம் கழிச்சு நம்ம சகோதரி ஜெனிபல் ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து நீங்கள் இங்கே ஒரு பாஸ்டிங் ஜெபம் எடுத்துன்னு பார்க்கணும். நான் இங்கே வந்த நேரத்தில் எனக்கு ரொம்பவே முடியாது. 2 முட்டும் தேய்ச்சி, வாதத்தினால தேய்ச்சி எனக்கு நடக்க முடியாமல் இருந்தது. இங்கே வந்த நேரத்தில் இங்கேயும் மருந்தெடுத்துட்டு, செம்பன் வழியிலையும் போய் மருந்தெடுத்துட்டு, அந்த அகதிசலத்தில் போய் மருந்தெடுத்துட்டு 3 ஹாஸ்பிட்டல் சுற்றி வரும். இவங்க சொன்னோன்னா நம்ம சந்திரா சகோதரி நான் இப்படி விவரத்தை சொல்லி இப்படி ஜெயிக்கிறது கண்ணீரோடு இருந்து நான் இங்கே ஜெயிச்சு வச்சுருந்தேன். ஒவ்வொரு வாரமும் வரணும், செவ்வாய்க்கிழமை தோறும் வரணும். நான் செவிச்சு எனக்கு உண்மையிலே பரிபூர்ண சுகம் என் தேவன் இந்த இடத்துல இருந்து எனக்கு தந்துட்டாங்க. நான் இப்போ நடக்க முடியாமல் வந்தவ நடந்து நான் இப்போ இங்கே இருக்கிறேன். என்னால் முடியாது, ஒரு செகண்டு காலுக்கு என்னால் வச்சு நடக்க முடியாது. ஏன்னா 2 காலுக்கும் கெட்டு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் போய் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் முடியாதுன்ட்டாங்க. வாதத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போங்க, கெட்டுக்கு இங்கே வாங்க. இங்கே சொன்னா இன்னும் நீங்கள் வேறு பக்கத்தில் போங்க, அங்கே எங்கள்கிட்ட மருந்து கிடையாது, நீங்கள் வெளில ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இந்த இடத்துக்குள்ளே என் தேவன் என்னை அவ்வளோ தூரத்துக்கு நான் மகிமையாக என்னை வெளிப்படுத்தி இந்த இடத்துக்கு மக்களுக்கு சாட்சியாக நீ நின்றுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு எடுத்து தந்துட்டார். இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ சுகத்தை தந்தவர் கோடான கோடி நன்றி செலுத்தி சொல்லுவேன். நம்ம ஆண்டவர் சகோதரருக்கு கோடான கோடி நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் அவங்கள்ட்ட முதல்ல நான் கூட்ட நேரத்தில் இந்த இடத்த எனக்கு காணிச்சுட்டாங்க. அது அந்தனால தான் நம்ம இங்கே வந்தோம். இந்த பாசிட்டிவ் செவத்துக்குள்ளே நம்ம இங்கே உள்ளே வந்தது அவ்வளோ தூரத்துக்கு வழிபாடு சகோதரருக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு நான் சுகத்தோடு நான் வெளியே நடக்கிறதுக்கு காரணமே ஆகும். இந்த சகோதரி நம்ம சந்திரா சகோதரி அந்த அளவுக்கு எனக்கு ஜெபிச்சது, இந்த அளவுக்கு நான் வந்ததை அவங்க கண்குளிராக பார்த்தாங்க. நான் நடக்க முடியாத இந்த சூழ்நிலையை அவங்க கண்குளிராக பார்த்து இந்த அளவுக்கு நான் இந்த பலத்தை எழும்பி நிற்கணும்னா என் தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். கோடான கோடி நன்றி. அவர் என்னை இந்த பலத்தையும் இந்த வெள்ளத்தையும் தைரியத்தையும் தந்து இந்த மாதிரி சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு இந்த இடத்துக்குள்ளே வச்சது கோடான கோடி நன்றி. நம்ம சகோதரர் ஆண்டோவுக்கும், நம்ம சந்திராவுக்கும், நம்ம ஜெயனிவருக்கும் இந்த இடத்துக்குள்ளேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கும் நன்றி.